ஆனால் மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம். ஆனால் மேலே செல்லக்கூடாது. மேலே சென்றால் படியடக்கம் பரம்பொருள் வரங்கொடுக்கும் ஆண்டவன் பிடித்து பேயாட்டம் ஆடுகின்றார். வேறு என்ன நகைப்பார்கள். அதனால் இதோ இருக்கும் ஏழு உலகம் செல்ல வேண்டும். எப்படி என்றால் ஏகலோகம் எக்கலோகம் பொன்னுலகம் சொகலோகம் வாழாத உலகம் இந்த ஏழு உலகம் செல்ல வேண்டும். அதனால் ஏழு மத பிண்டத்தை கொண்டு வந்து ஏழு அகோர பதத்தில் பார்வதா மண்டவா எங்கே இருக்கின்றாயோ பசியை கேட்க மாட்டாயா? ஏழு உலகம் போக வேணும். ஏழு மாத பிண்ட வேணும். ஏழு உலகம் போக வேண்டும். ஏழு உலகம் போக வேண்டும். ஏழு மாதம் பிண்ட வேண்டும். ஏழு உலகம் போக வேண்டும். ஏழு மாதம் பிண்ட வேண்டும். சுவாமி என் பசியை தீரவில்லையே. நான் என்ன செய்வேன் பார்வதா? பார்வதா படியடக்கம் பரம்பொருள் கொடுக்கும் ஆண்டவன் எனக்கே இந்த நிலைமை வந்துவிட்டதே. முழுவதும் ஒழிந்த சாபத்தினால் கவாலை கருத்தை பற்றி கொண்டதினால் அவர் கொடுத்த சாபம் இன்று எனக்கு பறித்து விட்டது. எட்டு உலகம் போக வேணும். எட்டு மாத பின்ன வேணும். எட்டு உலகம் போக வேண்டும். 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 எட்டு மாத தங்கமயம் முருகன் சன்னிதானம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உலகம்
பகை நிற்க மாட்டாரா பார்வதா? என் கணவர் பசி தீர்க்க வேண்டுமே. என் கணவர் பசியார அவதிப்படுகின்றாரே அண்ணா. கண்ணா கமல கண்ணா கார்மேக வண்ணா வைகுண்டா அண்ணா. ராகவனே ரமண ரகுநாத ராகவனே ரமண ரகுநாத ஆக்கடில் வாத ஆடுகினேத பாடுகிறேன் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றேனே. கையில் இருக்கின்ற காலத்தால் அகோர பசி தாங்க முடியவில்லை. பிணங்களை பிடுங்குவதும் உயிரினங்களை எரிப்பதும் எத்தனையோ செய்கிறாய். பசி தீரவில்லை. பசி தீரவில்லை. ஆனால் ஒரு வீதி வீதியாக சென்று இந்த கபாலத்திலே பிச்சை போடுவாய். அந்த கபாலத்திலே போட்ட பிச்சை ஒரு வெள்ளை தீர்ந்து விடலாம். கபாலம் உங்களை விட்டு நீங்களாம். நீங்கள் வீதி வீதியாக சென்று இருவருமே சென்று வீதியை பிச்செடுத்து பரமசிவா, எப்போது இந்த கபால கைப்பற்றி விட்டதோ, இந்த கபால கைப்பற்றி பித்தேறி விட்டது. உனக்கு பசி அதிகமாக விட்டது. எவ்வளவுதான் கபாலத்தில் நிரம்பிக் கொண்டிருந்தாலும் கபாலமாக மட்டும் தின்னு கொண்டே இருக்கிறது. இப்போதே நீயும் மனைவி வீதி வீதியாக பிச்செடுத்தால் அவங்க போன தானியங்கள் நம்ம தானியங்கள் போட்டா ஒருவேளை கபால கைவிட்டு போனாலும் போகலாம். சென்று பாருங்கள். அன்பார்ந்த பக்தர்களே, ஆனாயம் சிவபெருமானே பிச்சை எடுத்து வருகிறாரு. உங்களால் முடிஞ்ச காணிக்க கபாலத்துல போடுங்க. போட்டு காலில் விழுந்து கும்பிட்டுங்க. சிவபெருமானே பிச்சை எடுத்து ஓம் நமச்சிவாய ஓம் அதாவது படியளக்கின்ற பரமனாகப்பட்ட சிவனும் சக்தியும் உங்களிடத்திலே பிச்சை உடனே
என் நெற்றி நாமத்தை கிழித்து அந்த ரத்தத்தை விடுகிறேன். அந்த 3 பிடி சாதம் ஆக்க வேண்டும். அதை 2 பிடி அந்த கபாலத்திலே போட்டு விட வேண்டும். 1 பிடியை மட்டும் கீழே இறைத்து விட்டால் எடுப்பதற்காக வேண்டி கபாலம் பசிக்காக வேண்டி அந்த சாதத்தை எடுக்க வரும். அப்பொழுது கபாலம் நீங்கிவிடும். இப்போது பார்வதா, மாசி மாசம் அமாவாசைக்கு முன்தினம் அதாவது ஒரு கணவனை அதாவது மயான பூமியிலே படைக்க வைத்து உறங்க வைத்து விட்டு மலை போல் சாதம் 3 மலை சாதத்தை உருவாக்கி நான் வந்து என் நடு அதாவது கால் விரலாலே கட்ட விரலாலே எடுத்து என் நடு நாமத்தை கிழித்து அந்த 3 மலை சாதத்திலே உதிரி விடுகின்றேன். அந்த உதிரி 3 பிடியாக பிடித்திருந்தால் கபாலம் கைவிட்டு சென்றுவிடும். அப்படியே சென்று மயான பூமிக்கு சென்றுவான். அப்படியே விட்டுமண்ணா. கோவிந்தா 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 மாமா. தரையை நோக்கிய வண்ணமாக பார்த்து கொண்டிருந்தார். தம்பி இரண்யாக்கதா, தரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். ஆனால் பூமாதேவி கேட்டுக் கொண்டிருக்கிறாள். இந்த பூபாரத்தை தாங்கக்கூடியவள் பூமாதேவி. அப்படி இருக்கும் பொழுது மனிதன் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் இந்த பூமாதேவிக்கு தெரியும், ஆகாயவாணிக்கும் தெரியும். ஏனென்றால் பேசும் பொழுது ஆகாயவாணியும் அறிகிறாள், பூமாதேவியும் அறிகிறாள். இந்த ரகசியத்தை பூமாதேவி தான் சொல்ல வேண்டும் தேவர்களுக்கு என்று உரைத்தார்கள். ஆகவே அப்படி என்றால் அந்த பூமாதேவியை பிடித்து இழுத்துவா என்று தம்பிக்கு ஆணையிட்டார். ஆள் அரவும் இல்லாத இடம் பார்த்து அந்த இரண்யாக்கதன் என்ன செய்தார்? அதாவது ஓங்கி ஒரு கதையால் அடி அடித்தான். பூமாதேவி கலந்து வந்தாள். வந்தவுடனே என்ன செய்தான்? அந்த பூமாதேவியை தரதர என்று இழுக்க துணிந்தார். ஆனால் வைகுந்தவாசா, நாராயணா, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று உரைக்க அந்த நேரத்தில் நான் சென்று காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி